மார்ச் 6 சனி பெயர்ச்சி வரப்போகுது. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பலன்கள் தெரிஞ்சிருக்கும். அது ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சனி இந்த பீரியட், அதாவது அந்த நேரம், ஒரு வருடங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த டைமில் உங்களை திருத்திக்கிறதுக்கான டைம், உங்களோட கர்மாவை க்ளீன் பண்ணுறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம், நேரம் அது. நீங்கள் அந்த டைம்லையும் அது உணராமல் நீங்கள் திரும்ப திரும்ப அதே எனர்ஜியில் இருக்கும்போது சனி உங்களை இந்த 8ஐ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது ஜென்ம சனி, அஷ்டம சனி, எல்லா சனியும் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் 8ஐ நீங்கள் தினமும் ஆக்டிவேட் பண்ணணும். 8ஐ நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நற்பவி யோகிராம் சுரத்குமார், ரேகா த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். கருப்பு கலர் பிடிக்குமா? நம்பர் 8 உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னடா நம்பரும் கலர் பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? இந்த நம்பருக்கும் கலருக்கும் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பத்தி தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சனி பகவான். மார்ச் 6 சனி பெயர்ச்சி வரப்போகுது. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பலன்கள் தெரிஞ்சிருக்கும். அது ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சனி நல்லவர், நல்லதை மட்டுமே செய்வார். தாமதமா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பார், ஆனா நிச்சயம் வெற்றி உண்டு. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் போட்டிருக்க ட்ரெஸ் கலர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சக்ஸஸ் எனக்கு சனி பகவான் கொடுத்துருக்கார். 9 கிரகங்கள், 9 கிரகங்களில் ரொம்ப பிடித்த தெய்வம் எனக்கு சனி பகவான். அதற்கான காரணங்களையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தேவர்களுக்கெல்லாம் ராஜா இந்திரன். அந்த இந்திரன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சனி பகவானை பார்த்து ரொம்ப ஏளனமா பேசுறார். அதாவது நிறம் பத்தி பேசுறார். அதாவது நீ கருப்பா இருக்க, உன்கிட்ட எந்த ஒரு செல்வ செழிப்புமே உன்னோட முகத்துல தெரியல, ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு உன்னை பார்த்தாவே அப்படின்னு இந்திரன் சொல்றார். இந்திரன் எப்படி இருப்பாரு தெரியும் இல்லையா? ஜொலிக்கும் அவரை பார்த்தாவே. நிறைய நகையெல்லாம் போட்டிருப்பாரு. அதில் வச்சுட்டு சிம்மாசனத்துல ராஜாவா உட்காந்துட்டு அவர் பேசுறார். சனி பகவான் அப்போ எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்திரனோட கர்மாவை அது எழுதப்பட்டு இருக்கு அங்க. அவருடைய ஆணவம், அகங்காரம், அந்த பதவியில இருக்கிறதுனால வர அந்த கோபம், இது எல்லாத்தையும் சனி பார்த்துட்டே இருக்காரு. ஒரு நாள் வருது, தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரனுக்கும் கட்டங்கள் வேலை செய்தது. சனி வந்தார். வந்த உடனே அவருக்கு பதவி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அடுத்து இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் அவரோட வாழ்க்கையில வந்தது. அந்த கஷ்டங்களையும் அந்த ஏமாற்றங்களையும் அவர் சந்திக்கும் போதுதான் இந்திரன் ஒரு விஷயத்தை உணர்றாரு. என்னது? நான் சிம்மாசனத்துல இருக்கும்போது என்னெல்லாம் தவறுகள் செய்தேன், எவ்வளோ ஆணவமாக நான் நடந்துக்கிட்டேன், எவ்வளோ கோவத்தை அடுத்தவர்கள் மீது காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான எல்லா கெட்ட விஷயங்கள் என்னெல்லாம் செஞ்சாலோ அதை உணர்றார். உணர்ந்து அதற்கான மன்னிப்பை கேட்கும் போது திரும்ப அவருக்கு அந்த சிம்மாசனம் கிடைக்குது. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் முடியும் ஃபுல்லா அந்த ஒரு ஃபுல் சர்க்கிள் ரொட்டேஷன் வரதுக்கு 29.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகும் ஃபுல்லா முடிச்சு வரதுக்கு. அப்போ ஒவ்வொரு டைமும் எத்தனை நிலையில சனி வந்தாலும் நம்மளுக்கான நேரத்தை நம்மளுக்கு அவர் கொடுக்கிறார். எதற்காக? நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்றதுக்கு, நம்ம பாவங்களை, அதாவது பூர்வ ஜென்மத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பாவங்களா இருக்கட்டும், இப்ப நாம செஞ்சிட்டு இருக்க பாவங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் உணர்றதுக்கான ஒரு தருணம் தான் இந்த சனி. சரியா? உங்களோட ஜாதகத்துல 7.5 சனி நடந்தாலும் சரி, ஜென்ம சனி, அஷ்டம சனி என்ன நடந்தாலும் சரி, இந்த பீரியட், அதாவது அந்த நேரம், ஒரு வருடங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த டைம்ல உங்களை திருத்திக்கிறதுக்கான டைம், உங்களோட கர்மாவை கிளீன் பண்றதுக்கு, ரிலீஸ் பண்றதுக்கான டைம், நேரம் அது. நீங்க அந்த டைம்லயும் அது உணராம நீங்க திரும்ப திரும்ப அதே எனர்ஜியில இருக்கும்போது, திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்யும் போது சனி உங்களை தண்டிக்கிறார். புரியுதுங்களா? சனி நிச்சயமா ஏற்கனவே செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை உண்டு இந்த காலத்துல. ஆனா அந்த தண்டனையை நீங்க கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல உணர்ந்து அதை நீங்க திருத்தி கொள்ள வேண்டும்.
அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது இந்த கருப்பு கலருக்கும் 8ஆம் நம்பருக்கும் என்ன சம்பந்தம், இதை வச்சு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன், 8 அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு சூப்பரான நம்பர். 8 நீங்கள் திருப்பி போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி வரும். 8 அப்படிங்கிறது சனி பகவானை குறிக்கக்கூடிய நம்பர். இந்த 8ஐ நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு சனி எந்த நிலையில இருந்தாலும், அதாவது ஜென்ம சனி, அஷ்டம சனி, எல்லா சனியும் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு எந்த நிலையில இருந்தாலும் 8ஐ நீங்கள் தினமும் ஆக்டிவேட் பண்ணணும். 8ஐ நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். 8 நடை போடுங்க. 8 வாக் ரொம்ப முக்கியம். 8 நடைக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பிளானட் சாட்டர்ன் நம்மளோட உடல் ரீதியாக நரம்புகளுக்கு சம்பந்தப்பட்டவர். நீங்க இந்த 8 நடை பயிற்சி செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு நரம்புகளுக்கு வர பாதிப்பு, அந்த 7 சனியாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த பாதிப்புலேருந்து நீங்க தப்பிக்கலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த 8 நடை பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க, நல்ல எண்ணெயில விளக்கு ஏத்துங்க, எள்ளு போட்டு விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? காரணம் என்ன தெரியுமா? சனி பகவானுக்கு உகந்த நாள் சாட்டர்டே. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போடும்போது உங்களோட கர்மாவை கிளென்ஸ் பண்றதுக்கான எனர்ஜியை நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் கருப்பு கலர் ட்ரெஸ் போடணும். நம்ம ஒருத்தங்களுக்கு டாரட் ரீடிங் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் வந்திருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான ரெமிடிஸ், அதாவது தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி தரும்போது அதை அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரத அவங்களால உணர முடியுது. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஃபீட்பேக்ஸ். இதோ உங்களுக்காக. ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. நீங்கள் சொன்னீங்க, எனக்கு நான் உங்கள்கிட்ட 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி பேசினேங்க்கா. ஃபஸ்ட்டு வீசாவுக்கு சொன்னீங்க, நீங்கள் நான் கண்டிப்பாக ஏதோ அந்த கம்பெனியில் கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைச்சிரும்னு சொன்னீங்க. அது மாதிரி கிடச்சிது. அதுக்கு அடுத்தது வேலைக்கு கேட்டேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ப்ரைவேட் கம்பெனியில் ஏதாவது கிடைக்கும்னு சொன்னீங்க. நான் தைப்பூசம் ஃபாஸ்டிங்கும் இருந்தேன். எனக்கு அதே மாதிரி ஒரு ஜாப் எனக்கு கிடச்சிருக்கு. பார்ட் டைம் தான், பட் 8 ஹவர்ஸ் இப்போ ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. போக போக இது பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஓனரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம்னு இருந்தது. நான் எதுவுமே கேட்கல, ஜாயின் பண்ணிட்டேன். நான் நீங்கள் சொன்னபடியே கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நான் மேன்மேலும் நல்லா வரணும், அதுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும், யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் வேணும், காடோட பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச்க்கா. எள்ளில் எதுக்கு திரும்ப விளக்கேற்றோம்? சனி அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான பிளானட், கிரகங்களை சார்ந்தவர். நீங்க எள்ளில் விளக்கேற்றும் போதோ அல்லது நல்ல எண்ணெயில விளக்கேற்றும் போதோ அது சூடான வெப்பத்தன்மையை அது கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சனிக்கும் எள்ளும் ஒரு கருப்பு கலரில் இருக்கிறதுனால அதில் நீங்கள் உங்களோட கர்மாவை ஈஸியாக கிளென்ஸ் பண்ண முடியும் இந்த விளக்கை ஏற்றும் போது. விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்குலேருந்து அந்த தீப ஒளியின் வழியாக ஒரு வாசனை வரும். அதை கவனித்து 10 நிமிஷம் அட்லீஸ்ட் அந்த ஒளியை பார்த்து நீங்கள் உங்களோட தவறுகளை எல்லாம் உணர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக சனியின் தண்டனை குறையும். சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெயில தீபம் ஏற்றிட்டு ஒவ்வொரு ராசியினரும் இந்த சனி பயிற்சியிலிருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். மேஷம், கோபத்தை கட்டுப்படுத்தணும், பொறுமையா இருக்கணும். ரிஷபம், பண விஷயத்துல ரொம்ப நேர்மையா இருக்கணும், கடன் இருந்தாலும் சரி நேர்மை தேவை. மிதுனம், வார்த்தையை ரொம்ப கவனமா பார்த்து பேசணும், பொய்யே சொல்லவே கூடாது. கடகம், குடும்பத்தில் இருக்க உறவினர்கள் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. சிம்மம், அகம்பாவம் நிச்சயமா இருக்கவே கூடாது. கன்னி, ஹெல்த்ல ரொம்ப ஒரு டிசிப்ளின் தேவை, எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. துலாம், வேகமா நீங்க முடிவுகளை எடுக்கணும், தாமதமா முடிவுகள் எடுக்கும் போது விளைவுகள் வரும். விருச்சகம், பழைய கோபத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயத்தை மட்டும் யோசிங்க. தனுசு, ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடோட இருங்க. மகரம், ஒர்க்ல, அதாவது நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் எடுக்காம கொஞ்சம் பேலன்ஸ்டா ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. கும்பம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மீனம், ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, கட்டுப்பாடோட இருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கவனமாக இந்த சனி பயிற்சியில இருந்து செய்யும் போது நிச்சயமா சனி உங்களுக்கு நல்லதை செய்வார், நல்லதை மட்டுமே செய்வார். இந்த சனி பயிற்சியில இருந்து ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படின்னு 108 டைம் டெய்லியும் சொல்லிட்டே இருங்க. சனி நல்லவர், சனி நல்லதை மட்டுமே செய்வார். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.